இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. வழக்கமாக குட் ஃப்ரைடே சர்வீஸில் நம்ம ஒரு வேளை சிலுவையில் இயேசு பேசின 7 வார்த்தைகள் அதிகமாக தியானிச்சிருக்கலாம். வருடம் அதே வழக்கமாக கூட நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டிருக்கிற நான் பார்க்கிறது என்னன்னா, இந்த 7 வார்த்தைகளை தாண்டி சிலுவையில் பல காரியங்கள் நடந்திருக்கிறது. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றின உபதேசம். அப்போ சிலுவை பற்றின ஒரு உபதேசம் ஒன்று இருக்கு. இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வேணா பைத்தியமா இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இந்த உபதேசத்தில் ஒரு பலன் இருக்கு. அப்படின்னா அதில் ஒரு பவர் இருக்கு அப்படின்றா. இந்த நாளில் நான் சொல்றேன், இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த சிலுவை பற்றின உபதேசம் உங்களுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லா வந்து ஒரு பவரை ஆக்டிவேட் பண்ண போகிறது. நீங்கள் ஆமென் என்று டைப் பண்ணி என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். எந்த வகையில் நீங்க இணைஞ்சிருந்தாலும் உங்களுடைய உணர்வுகளை நீங்க டைப் பண்ணி வெளிப்படுத்தும்படியா நான் கேட்கிறேன். நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த நாளில் பேசப்படுகிற இந்த சிலுவை பற்றின உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கிறது. அப்படி என்றால் பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? சிலுவை பற்றின உபதேசத்துல பவர் ஆஃப் காட் இருக்கு, தேவனுடைய வல்லமை அதில் வெளிப்பட போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்ய போகிறது. நீங்கள் கேட்கவே தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சிலுவை பற்றின உபதேசத்தை கேட்டு ஒரு மனுஷனால சாதாரணமாக இருக்க முடியாது. அந்த உபதேசம் அவன் வாழ்க்கையை மாற்றும். இந்த நாளில் கூட இந்த சிலுவையிலிருந்து வெளிப்படுகிற அந்த வல்லமை, சிலுவையினால ஏற்பட்ட மாற்றத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த உபதேசத்தை இயேசு சிலுவையில் மரிச்சார் அப்படின்ற உபதேசத்தை பலர் இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அவங்களுக்கு அது ஒரு தேவ பலனா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. இந்த சிலுவை குறித்து இயேசு பேசும்போது வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். அவர் அந்த ரசத்தை எடுத்து கொடுக்கும்போது சொல்றாரு, என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல சிலுவையில் இயேசு தம்முடைய ரத்தத்தை குறித்து அதற்கு முன்பாகவே பேசும்போது என்ன சொல்றாருன்னா, புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறார். நமக்கு வேதத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த கலாச்சாரம் சிலது புரியணும். அந்த கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கலன்னா வேதத்தினுடைய பல பகுதிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம வாழ்கிற கலாச்சாரம் வேற, இயேசு அவர்கள் முற்பிதாக்கள்லாம் வாழ்ந்த கலாச்சாரம் வேற. சில அந்த சரித்திர பின்னணியோட இந்த நாளில் சத்தியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது ஏன் சொல்லப்படுகிறது, என்ன செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு மிக எளிதாக இருக்கும். இயேசு சொல்றாரு, புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறார். நம்ம சரித்திரங்களை படிக்கும்போது அந்த காலங்கள் எல்லாம் உடன்படிக்கை என்பது அவர்களுடைய வழக்கம். இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்தில் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை, உடன்படிக்கை என்கிற வழக்கம் இல்லை. இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மத்தியில் நடக்கிற ஒரு உடன்படிக்கை. ஒரு ராஜாவும் இன்னொரு ராஜாவும் உடன்படிக்கை பண்ணுவாங்க. இப்போ 2 பேர் உடன்படிக்கை பண்ணுவாங்க. இந்த காலத்தில் நம்ம என்ன பண்றோம்னா அக்ரிமெண்ட் போடுறோம், கான்ட்ராக்ட் சைன் பண்றோம். இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்படும். அப்போ 2 பேரும் அதுக்கு ஓகே என்று ஒத்துழைச்சு கையெழுத்திடுகிறார். அது மாதிரி அந்த நாட்களில் உடன்படிக்கை செய்வார்கள். உடன்படிக்கை செய்யும் போது ஒரு ஒப்பந்தம் இருக்கும். அந்த ஒப்பந்தத்திற்கு 2 பேரும் ஒத்து போய் அவர்கள் கையினால கிழிச்சு 2 பேருடைய ரத்தத்தையும் இப்படி இணைத்து வைப்பார். அப்போ அந்த ரத்தம் சிந்துதலினால தான் அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அப்போ இயேசு சொல்றாரு, சிலுவையில் நான் ரத்தம் சிந்தும் போது ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். அது என்ன உடன்படிக்கை என்றால் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அப்போ சிலுவை ஒரு புதிய உடன்படிக்கையை துவங்கி இருக்கிறது. இந்த உடன்படிக்கையினுடைய பெனிஃபிட்ஸ், இதனுடைய ரூல்ஸ் நமக்கு புரியலனா இந்த உடன்படிக்கையினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கவனிங்க, ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் தெரிஞ்சாதான் அந்த தேசத்துல மனிதர்களுக்கு வர வேண்டிய, அந்த குடிமக்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க முடியும். அந்த சட்டம் தெரியலனா அந்த வர வேண்டிய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பக்கம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியினாலும் இன்னொரு பக்கம் நிறைய நம்ம தண்டிக்கப்படுவோம். இப்ப நம்ம ஊர்ல என்ன ரூல்ஸ், இப்ப டிராபிக் ரூல்ஸ் எடுத்துக்கோமே, கீப் லெஃப்ட்ன்றது நம்முடைய ரூல்ஸ். இது தெரியாம நம்ம வலது பக்கம் போனோம்னா ஒரு பக்கம் நம்ம பாதிக்கவும் படுவோம், இன்னொரு
பக்கம் நம்ம மேல ஃபைன் வரும். அப்போ அந்தந்த தேசத்தினுடைய சட்டத்தை புரிஞ்சோம்னா தான் அந்த சட்டத்தின் கீழே இருக்கிற நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியும். அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலும் சில நியமங்கள் இருக்கிறது, சில கோட்பாடுகள் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வோமானால் எளிதில் பல நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உடன்படிக்கை குறித்து ஒருவேளை நம்ம அதிகமாக கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு சிலுவையில் இயேசு செய்த உடன்படிக்கை குறித்து தியானிக்க போறோம். நான் சொல்றேன், இந்த உடன்படிக்கையை நீங்க புரிந்து கொண்ட உடனே தேவனை தொடர்பு கொள்ள, தேவனை அப்ரோச் பண்ற விதம் உங்க வாழ்க்கையில மாறும். வாழ்க்கையை பார்க்கிற விதம் மாறும். போராடி கொண்டிருந்த நீங்கள் இனி போராட மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை சூப்பரான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது, யாரோடு செய்யப்பட்டது, இதனால் யார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், இதனால் நமக்கு என்ன நன்மை என்பதையெல்லாம் இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். கவனிங்க, வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். என்னன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப உண்மை. கர்த்தர் மாறுகிறவரே அல்ல. அவர் காலத்திற்கு தகுந்தாற் போல மாற மாட்டார். வேதம் சொல்லுகிறது, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்ப மனிதன் மாறுகிறான், தேவன் மாறுகிறவரே அல்ல. உண்மைதான். ஆனாலும் நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒரு மாதிரி இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் ஒரு தேவன் ஒரு மாதிரி இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் மாறிட்டாருங்க, பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கோபமா இருந்தாரு, புதிய ஏற்பாட்டில் அவர் கோபம் கொஞ்சம் தணிஞ்சிருச்சு, அவர் அன்பாயிட்டாருன்னு. இல்ல இல்ல இல்ல, அங்க தேவன் மாறல. அவர் மனிதனோடு தொடர்பு கொள்ளுகிற, மனிதனோடு வைத்திருக்கிற உறவு எதை சார்ந்தது என்றால் உடன்படிக்கையை சார்ந்தது. உடன்படிக்கை மாறும்போது அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் மனுஷனோட தேவன் தொடர்பு கொள்வதனாலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது ஒழிய தேவன் மாறவில்லை. நம்முடைய தேவன் உடன்படிக்கைகளின் தேவன். நாம் கரத்தில் வைத்திருக்கிற இந்த வேதாகமும் உடன்படிக்கையின் வேதாகமும். உடன்படிக்கை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வேதத்தையும் புரிந்து கொள்ள முடியாது, தேவனையும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த நாள்ல இந்த உடன்படிக்கை குறித்த சத்தியங்களை தான் நாம் தியானிக்க போறோம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இந்த உடன்படிக்கை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். டைப் பண்ணுங்க, நியூ கவெனன்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. புதிய உடன்படிக்கை. சிலுவையில ஒரு புதிய உடன்படிக்கை துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் ரகசியங்களை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அநேகர் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் காட்டுகிற எல்லா வேத வசனங்களும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். உங்கள் கண்களை திறக்கிறதா இருக்கும். சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. இந்த உடன்படிக்கை எப்படி மாறுகிறது, இந்த உடன்படிக்கையின் கீழ் எப்படி தேவன் செயல்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் நம்ம வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசிய ராஜா ஆள் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லும்போது எலியா டக்குன்னு சொல்லிடுவார், நான் தேவ மனுஷன், நான் தேவ மனுஷனா இருந்தா தேவனுடைய அக்கினி வந்து இப்பொழுதே உங்களை அழிக்கட்டும் சொன்ன உடனே 50 பேர் மேல தேவனுடைய அக்கினி வந்து அப்படியே அவர்கள் மரித்து விடுவார்கள். இது தேவ மனுஷன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நான் தேவ மனுஷனா இருந்தா 50 பேர் மேலும் அக்கினி வரட்டும் பாரு, அக்கினி வந்துடும். புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் எருசலேமுக்கு போகும்போது ஜனங்கள்லாம் எதிர்ப்பாங்க, எருசலேமுக்குள்ள வரக்கூடாது. உடனே யாக்கோபும் யோவானும் இயேசு பார்த்து சொல்லுவாங்க. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். சீஷர்கள் இயேசுவின் இடத்துல கேட்குறாங்க, எலியா மாதிரி அக்கினியை இறக்கி இவங்களை அழிச்சிட்டுமா? ஓகேன்னு சொல்லுங்க, நாங்கள் இறக்கிடுவோன்றாங்க. இயேசு சொல்றாரு, இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை நீங்கள் அறியீர்கள் என்று அவர்களை அதட்டி சொன்னாராம். நான் அழிக்க வரல, ரட்சிக்க வந்தேன். அப்ப அந்த உடன்படிக்கை வேற, இந்த உடன்படிக்கை வேற. அந்த உடன்படிக்கைக்கு கீழே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேற மாதிரி இருந்துச்சு, வேற மாதிரி வாழ்ந்தோம். ஆனா இந்த உடன்படிக்கையில் அப்படிலாம் வாழக்கூடாதுப்பா. உடன்படிக்கை மாறினால நம்ம பேச்சு மாறணும், நம்ம நடவடிக்கை மாறணும், நம்ம சிந்தனை மாறணும்னு இயேசு சீஷர்களை கரெக்ட் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 2 உடன்படிக்கை வேதத்தில் மிக முக்கியமான 2 உடன்படிக்கைகள் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போம். இந்த 2 உடன்படிக்கை வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா, ஒன்னு பழைய உடன்படிக்கைன்னு சொல்லுது, இன்னொன்னு புதிய உடன்படிக்கைன்னு சொல்லுது. இந்த பழசு புதுசு இன்னைக்கு பல பேருக்கு என்ன குழப்பம்னா, இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த 2 உடன்படிக்கையும் நீங்க மிக்ஸ் பண்ணவே முடியாது. வேதத்தில் இயேசு சொன்னார், பழைய திராட்சை ரசத்தை புது துருத்தியில் ஊற்ற முடியாது, புதிய ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்ற முடியாது. என்ன ஆகும்னா, ரசமும் வேஸ்ட் ஆயிரும், துருத்தியும் கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் மிக்ஸ் பண்ண முடியாது, இது 2 வேற வேற அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார். ஸோ இந்த நாளில் இயேசு சிலுவையில் புதிய உடன்படிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, பழைய உடன்படிக்கை என்னாச்சு,
இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே நம்ம வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்களாக இருக்குது அப்படின்றத தியானிக்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எங்காவது நம்மளால டைப் ரைட்டிங் மிஷின் பார்க்க முடியுதா? இன்னைக்கு வளர்ற குழந்தைங்களுக்குலாம் டைப் ரைட்டிங் மிஷின் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு காலத்தில் டைப் ரைட்டிங் மிஷின் இருந்துச்சு. எல்லா ஆஃபீஸஸ்லையும் நம்ம அந்த டைப் ரைட்டிங் மிஷினை நம்ம பார்த்துருப்போம். டைப் ரைட்டிங் கற்றுருப்பாங்க, டைப் ரைட்டிங்கில் அடிப்பாங்க, அடித்து தான் அவங்க எடுப்பாங்க, நாள் கணக்கில் ஆகும். இந்த நாள்லலாம் எப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் டைப் ரைட்டிங் மிஷினில் உட்காந்து டைப் பண்ணுறதில்ல, எல்லாருடைய ஆஃபீஸ்லையும் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறான்னா, உலகத்தில் ஒரு மனுஷன் ஒன்று அப்டேட் பண்ணிட்டு வரும்போது பழசு அப்படியே அடையாளம் இல்லாமல் போகுது, புதுசு வருது. இப்போ புதுசு வர்றது எல்லாமே பழசு மாதிரி இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஒரு காலத்துலலாம் லெட்டர் எழுதி அது அவங்களுக்கு போய் சேர்ந்து அதை அவங்க வாங்கி படித்து அதுக்கு திரும்பி அவங்க ஒரு ரிப்ளை எழுதி அவங்க அனுப்பி பல நாட்களாக. இன்னைக்கு யாராவது லெட்டர் போடுறாமா அப்படின்னா லெட்டர் போடுறதில்ல. ஏன்னா இன்னைக்கு லெட்டர் போட்டு ஒருத்தட்ட தொடர்பு கொள்ள வேண்டிய காலத்தில் நாங்கள்ல, காலம் மாறி போச்சு, ஃபோன் வந்துச்சு. அப்போது முத ஃபோன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் லேண்ட்லைன் இருக்கும். இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த லேண்ட்லைன் இருந்துச்சு. இந்த லேண்ட்லைன் எப்படின்னா ஃபோன் அடிக்கும், நம்ம எங்காவது வெளியே இருந்திருப்போம், ஃபோன் சத்தம் கேட்கும், ஓடி வந்து ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே ஃபோன் கட் ஆயிடுச்சுன்னா ஐயோ யார் பண்ணாங்கன்னு தெரியாது. யாராக இருந்திருக்கும், இவங்களா இருந்திருக்குமா, இவங்களா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, வீட்டில் யாரும் இல்லைன்னு மறுபடியும் கூப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த ஃபோன் யாரும் நம்ம தொடர்பு கொள்ளவே முடியாது. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்துச்சு. இந்த மொபைல் ஃபோன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மொபைல் ஃபோன் நான் எங்கே இருக்கணும் அங்கே இந்த மொபைலை நான் தூக்கிட்டு போயிடலாம். ஃபோனை நான் மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இவங்க தான் கூப்பிட்டாங்கன்னு இந்த மொபைல் ஃபோன் எனக்கு காமிச்சு கொடுத்துரும், நான் திரும்ப அவங்களுக்கு கூப்பிட்டு. இப்போ பாருங்க, இந்த டெக்னாலஜியில் எவ்வளோ அப்டேஷன் வருது, எவ்வளோ அட்வான்ஸ்டாக நம்ம போகிறோம். அட்வான்ஸ்டாக போக போக இப்போ எல்லார் வீட்லையும் நம்மளால் லேண்ட்லைன் ஃபோன் பார்க்க முடியறது இல்லையே. ஏன்? இப்போ அது எனக்கு தேவையில்லை, அதை விட அட்வான்ஸ்டு லெவலில் நான் இருக்கனால ஐ எம் யூசிங் மொபைல். அது மாதிரி தேவனும் ஒரு புதிய உடன்படிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பழையவைகள் ஒழிகிறது, எல்லாம் புதிதாகிறது. இந்த உடன்படிக்கையை புரிஞ்சுக்காம பலர் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெளிவை உண்டு பண்ண போகிறார். வித்தியாசத்தை புரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட போகிறது. நாம் சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள போகிறோம். பழையதையும் புதியதையும் நம்ம குழப்ப போறது கிடையாது. ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். தேவன் மனுஷர்களோட எப்படி தொடர்பு கொள்றாருன்னா உடன்படிக்கையின்படி தான் தொடர்பு கொள்றார். நீங்க பழைய ஏற்பாட்டிலே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, யாத்ராகமம்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட போது வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தேவன் உடன்படிக்கையின் அடிப்படையில் மனிதர்களோட உறவு கொள்கிறார். இப்போ இந்த ரெண்டு உடன்படிக்கையில் நிறைய பேர் எங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா, பழைய உடன்படிக்கையின் கண்ணாடி வழியா புதிய உடன்படிக்கையை பார்க்குறாங்க. எப்பொழுதுமே பழைய உடன்படிக்கையை வச்சு புது உடன்படிக்கையை பார்க்கக்கூடாது, புதிய உடன்படிக்கையை வச்சு தான் பழைய உடன்படிக்கையை பார்க்கணும். இது புரிஞ்சுக்காம நிறைய பேர் பழைய உடன்படிக்கையை கொண்டு வந்து புதிய உடன்படிக்கையில் மிக்ஸ் பண்ணி அதையும் வேணும் இதுவும் வேணும்னு பிடிக்கிறாங்க. இல்லை, புதிய உடன்படிக்கையிலிருந்து பழைய உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, பழைய உடன்படிக்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆடை வளர்த்துவாங்க. இந்த ஆடை வளர்த்திட்டு இந்த ஆடை பழுதற்றதா பாதுகாத்து அதை வளர்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டு போய் பலி செலுத்துவாங்க. இப்போ ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஆட்டை பார்ப்பான், இந்த ஆடு பழுதற்றதா இருந்துச்சுன்னா அந்த ஆட்டை பலி செலுத்தி இவனை ஃப்ரீயாக்கி விட்டுருவான். அப்போ அந்த ஆசாரியன் என்ன பண்றானா, நீ எப்பேற்பட்ட ஆள்னு உன்னை ஸ்டடி பண்றது கிடையாது, இந்த ஆடு பியூரா இருக்கா, இந்த ஆடு சுத்தமா இருக்கா, இந்த ஆடு பழுதற்றதா இருக்கா, இந்த ஆடு பழுதற்றதா இருந்துச்சுன்னா இந்த ஆட்டை பலி செலுத்தி இது மேல உன் பாவத்தை எல்லாம் ஏத்தி ஒரு வருஷத்துக்கு நீ ஃப்ரீ போயிடலான்றான். புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்காக பலியானார்ல, நான் எப்படிப்பட்டவன் பார்த்து என்ன மன்னிக்கிறதுல, இயேசு பரிசுத்தமாக இருக்கார்ல, அவருடைய பலியினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். இப்படி பழைய ஏற்பாட்டில் அவன் பொத்தி பொத்தி மறைச்சு பாதுகாத்து வளர்த்த அந்த ஆடு இவனுடைய பாவத்தை அழிக்கலங்க, ஒரு வருஷத்துக்கு மூடி வச்சுது. அந்த ஆட்டினுடைய ரத்தம் ஒருவனுடைய பாவத்தை ஒரு வருஷம் மூடி வைக்குன்னா, இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவரை வாழ்ந்தார்ல, அவருடைய ரத்தம் கம்ப்ளீட்டா என்னுடைய பாவம் நீங்க என்னுடைய பாவம் வரை என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அப்போ புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் கண்ணாடி வழியா பழைய உடன்படிக்கை பார்த்தா பல ரகசியங்கள் நமக்கு புரியும். பழைய உடன்படிக்கையின் கண்ணாடியில புதுசா பார்த்தோம்னா நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஸோ இந்த நாள்ல இதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம்
1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அழகா ஒரு வசனம், இது ரெண்டையும் பிரித்து நமக்கு காண்பிக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. இன்னைக்கு குட் ஃப்ரைடே, சிலுவை குறித்து தான் பேசுகிறேன். நான் பேசி முடிக்கும் போது தெரிஞ்சுக்குவீங்க இந்த சிலுவையில் என்ன நடந்துச்சு, உடன்படிக்கை எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசுவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வந்தது. இந்த கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக வந்துச்சான். கவனிங்க, இந்த 2 உடன்படிக்கை சொன்னேன், பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கை எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களோட சீனாய் மலையில தேவன் பண்ணின உடன்படிக்கையை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோட பண்ணின உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கைன்றது எதை குறிக்குதுன்னா, இயேசுவோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை குறிக்கிறது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய உடன்படிக்கை ஆண்டவருடைய பிளானே கிடையாது. ஆண்டவர் ஜனங்களோட உறவு கொள்ளணும்னு தான் விரும்பினார், எப்பொழுதும் இணைந்து இருக்கணும்னு தான் விரும்பினார். ஆனால் இந்த ஜனங்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் அவர் சத்தத்தை கேட்டால் எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் நாங்கள் வரலன்னு மோசே அனுப்பிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன செய்யணும்னு அவர் சொல்கிறாரோ அதை கேட்டுவாங்க, அவர் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதை நாங்கள் செஞ்சுக்கிறோன்னு உடன்படிக்கைகளை, கட்டளைகளை கேட்டதே யாருன்னா ஜனங்க தான். ஆண்டவருக்கு ஜனங்களை கட்டளையை கொடுத்து நடத்தணும்னு அவருக்கு விருப்பமே இல்லைங்க. ஜனங்களோட சத்தத்தினால அவர்களை நடத்தணும். நான் உங்களோட பேச விரும்புகிறேன், ஜனங்களை 3 நாள் சுத்திகரிச்சு என்னோட கூட்டிட்டு வா, நான் உங்களோட பேசுறேன்னு ஆண்டவர் அழைச்சார். மோசே சொல்றார், நீங்க எல்லாம் புறப்பட்டு வாங்க, ஆயத்தமாங்க, தேவன் உங்களோடு பேச விரும்புறாருன்னு கூட்டிட்டு வந்தா இவங்க அந்த சத்தத்தை கேட்டு பயந்துட்டு, ஐயோ ஆண்டவரோட இனிமே அவர் எங்களோடலாம் பேச வேணாம், நீங்க மாத்திரம் போய் பேசி என்னன்னு கேட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க, அதை செய்யறோம்னு சொல்லி ஜனங்கள் கேட்டதுனால மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணமே ஒழிய நியாயப்பிரமாணம் தேவனுடைய திட்டம் அல்ல. அப்ப ஜனங்க டிமாண்ட் பண்ணி தேவனிடத்துல இந்த நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் வாங்கினாங்க. அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை ஆண்டவர் சூப்பரா பண்ணார். இந்த வித்தியாசம் எந்த வேத பகுதியில் இருக்கிறது என்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 8ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக இந்த 2 உடன்படிக்கை குறித்த வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்டது, எப்போ செய்தது, இதற்கு கீழே இருக்கிறவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மை என்பதை இப்பொழுது அந்த வித்தியாசத்தை நாம் சேர்ந்து பார்க்க போகிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் மிக முக்கியமான வசனம். இந்த வசனங்கள்ல தான் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது, புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்பதை வித்தியாசப்படுத்துகிறார். எளிமையா உங்களுக்கு விளக்குறேன், கவனமா கேளுங்க, இது உங்களுக்கு புரியும். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இவரோ அப்படின்றது இயேசுவை குறிக்கிறது. இந்த வசனத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த புதிய உடன்படிக்கை பத்தி பேசுறாரு. இந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதான், விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, புதிய உடன்படிக்கை விசேஷமான உடன்படிக்கை, விசேஷமான வாக்குத்தத்தங்களை கொண்டிருக்கிற உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் சில வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை வாலாக்காம தலையாக்குவேன், உன்னை கீழாக்காம மேலாக்குவேன், பூமியின் சகல ஜாதிகளும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. என்னென்னமோ வாக்குத்தத்தங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய உடன்படிக்கையில். ஆனா இங்க நமக்கு என்ன நற்செய்தினா, புதிய உடன்படிக்கையில் சொல்றாரு, அதை பார்க்கிலும் விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. இங்க சொல்றாரு, விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. அப்படின்னா என்ன சொல்லுங்களா, இந்த உடன்படிக்கை பெட்டர் கவனன்ட், பெட்டர் ப்ராமிசஸ். பெட்டர் கவனன்ட் கேரிஸ் பெட்டர் ப்ராமிசஸ். விசேஷித்த உடன்படிக்கை விசேஷித்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள்ல உங்களை பார்த்து பேசுறேன், விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வருகிறது. விசேஷித்த உடன்படிக்கைக்கு கீழே வருகிற உங்கள் வாழ்க்கையில விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் வெளிப்பட போகிறது. பல நாட்களா பழைய உடன்படிக்கையில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எடுத்துட்டு, வாவ் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறான்னு பிரமிச்சிருக்கிறோம்ல, ஆச்சரியப்பட்டிருக்கிறோம்ல. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி அந்த உடன்படிக்கை ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த உடன்படிக்கையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு முன்னாடி அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அதை பார்க்கலும் விசேஷமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, இந்த விசேஷித்த உடன்படிக்கையில நாம் இணைந்திருக்கிறோம். அடுத்த வசனம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே.
இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை. முதலாம் உடன்படிக்கையில பிழை இல்லாத இருந்துச்சுன்னா ரெண்டாவது ஒன்று கொண்டே வந்திருக்க மாட்டாரு. அப்படின்னா பழைய உடன்படிக்கையில பிழை இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் பழைய உடன்படிக்கையில பிழை இருந்ததுனாலதான் புதுசா கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும், புதுசுல என்ன இருக்காது, பிழை இருக்க வாய்ப்பில்லை. புதிய உடன்படிக்கையில பிழை இருக்காது. பிழையை திருத்தி தான் புதுசை கொண்டு வர்றாரு. அப்படின்னா ஒரு உடன்படிக்கையை அப்டேட் பண்றாரு, அப்கிரேட் பண்றாரு, அதுல செய்யப்பட்ட தவறுகளை எல்லாம் திருத்தி இதுல கொண்டு வர்றாரு. அப்ப நிச்சயமா புதிய உடன்படிக்கையில ஒருவரும் பிழை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் இது தேவனால் திருத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கேஜெட்ஸ் ஆர் எந்த ஒரு கார் ஒரு கம்பெனிக்காரன் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நல்ல டிசைன் பண்ணுவான், பெஸ்டா பண்ணணும்னு தான் நினைச்சு டிசைன் பண்ணுவான். ஆனாலும் அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஜனங்க வாங்கி ரோட்ல ஓட்டினதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவாங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளை சொல்லுவாங்க. இதுல பிரேக் ஃபெயிலியர், இதுல இது சரியில்லை, இது சரியில்லை. இது கம்பெனிக்காரனுக்கு இது ஒரு கம்ப்ளைண்டா போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றானா, அடுத்த அப்கிரேடேஷன் அதே மாடல்ல கொண்டு வரும்போது என்ன சொல்றானா, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அதையெல்லாம் சரி செய்து அனுப்பி அது ஒரு பெட்டர் மாடலா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். பழைய உடன்படிக்கையில சில பிழைகள் இருந்திருக்கிறது. கர்த்தர் பார்த்தால் இது பிழையா இருக்கு, இது ஆனா அதனால கண்டிப்பா நம்ம அப்கிரேட் பண்ணி ஆகணும்னு ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். நம்ம நினைக்கிறோம் இயேசு வந்துதான் புதிய உடன்படிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இல்ல இல்ல இல்ல, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமா ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, நாட்கள் வருகிறது, நான் இஸ்ரவேலோடும் யூதாவோடும் புதிய உடன்படிக்கை பண்ணும் நாட்கள் வருகிறது. அந்த உடன்படிக்கை எப்படி இருக்குன்றத பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார். அப்போ தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை செய்யணும்னு முன்னாடியே டிசைட் பண்றார். இதுல பிரச்சனை இருக்கு, அதனால புதிய உடன்படிக்கை கொண்டு வரன்றார். இந்த புதிய உடன்படிக்கை எப்படி, பழைய உடன்படிக்கையில் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசன வசனத்தை குறிக்குது. அதை நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா எரேமியாலே சொல்றாரு, இந்த மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்றது தான் இங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல குறிப்பிடுறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல மிக முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய 2 சத்தியம். முதல் காரியம் என்னன்னா, அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படி பண்ணின போது அவர்கள் கையை பிடித்த போது நான் பண்ணின உடன்படிக்கை. அப்ப பழைய உடன்படிக்கை ஆதியாகமத்திலே தொடங்கவில்லை. பழைய உடன்படிக்கை யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களோட பண்ணின உடன்படிக்கை தான் பழைய உடன்படிக்கை. அதுக்கு முன்னாடி பழைய உடன்படிக்கைன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப பழைய உடன்படிக்கை என்பது இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் என்ன குற்றப்படுத்துறாரு, என்ன பிழைய பார்க்கிறாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பழைய உடன்படிக்கையில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்னேன் உடன்படிக்கைனாலே 2 பேருக்கு மத்தியில் செய்யறது. இந்த 2 பேர்ல 2 பேருமே சில கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே இதை செஞ்சா அது நீங்க பழைய உடன்படிக்கையை படிச்சு பார்க்கும்போது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சோம்னா, நான் உனக்கு சொல்லிய வார்த்தைகளை நீ கேட்டு அவைகளின்படி செய்வாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ செய்யலனா போகையிலும் சபிக்கப்பட்டிருப்ப, வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்ப. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறது எதை சார்ந்து இருக்குன்னா, இவனுடைய கீழ்ப்படிதலை சார்ந்து இருக்கிறது. இவன் கீழ்ப்படிஞ்சா அவர் ஆசீர்வதிப்பார், இவன் கீழ்ப்படியலனா அவர் சபிச்சிருவார். இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில தேவன் யாரை பொறுத்து தான் கிரியை செய்யறார்னா, மனுஷனுடைய கிரியை பொறுத்து தான் தேவன் கிரியை செய்ய முடியும் ஒழிய இதை தாண்டி அவனை போய் ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் அதுல உண்மையா இல்லாதனால என்னாலே உண்மையா இருக்க முடியலப்பா, ஏன்னா என்ன அவன் தடுத்துட்டான். நான் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாலும் அந்த உடன்படிக்கையில் அவன் செஞ்சாதான் நான் ஆசீர்வதிக்க முடியும், அவன் செய்யலைன்னா என்னால் ஆசீர்வதிக்க முடியாது. அதனால அவன் ஒத்து போனாதான் நான் அவனை ஆசீர்வதிக்க முடியும். அதனால அந்த உடன்படிக்கையில பிழை இருக்கு, அவனால நிச்சயமா அதை கை கொள்ள முடியாது. அதனால பல பேர் ஆசீர்வதிக்கப்பட முடியாம போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பதான் புதிய உடன்படிக்கையை பத்தி சொல்றாரு. இந்த புதிய உடன்படிக்கை பத்தி சொல்லும் போதே எவ்வளவு சூப்பரா சொல்றாரு, எவ்வளவு அதை விளக்கி சொல்றாருன்றது கவனிங்க. 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து
அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். 9ஆம் வசனத்தில் சொல்லிட்டாரு, பழைய உடன்படிக்கை மாதிரி இது கிடையாதுன்ட்டாரு. தெளிவா சொல்லிட்டாரு. பழைய உடன்படிக்கை மாதிரி புதுசா நினைக்காத, இது அதை விட அப்டேட்டட். பழைய உடன்படிக்கை மாதிரியே இருக்குமோன்னு நினைச்சிடாத, இது வேற மாதிரி உடன்படிக்கைன்றதை ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த உடன்படிக்கையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த செய்தியின் கடைசியில இந்த 2 உடன்படிக்கையும் கம்பேர் பண்ணி சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அந்த உடன்படிக்கைக்கு கீழே வாழ்ந்தவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. அந்த சத்தியத்தை கேட்கவே கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது, சந்தோஷத்தினால் நிரப்பப்பட போகிறோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, இந்த உடன்படிக்கையில நான் பண்ணும்போது இதுல சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும். இஸ்ரவேல் குடும்பத்தார்ன்றவன நம்ம யூதர்கள் நினைச்சுக்க கூடாது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை குறித்து இங்க பேசுறா. சபையோடு பண்ணும் உடன்படிக்கை குறித்து பேசுறா. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த நியூ கவனன்ட்ல, இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன? பழைய உடன்படிக்கையில் என்னன்னா கற்பலைகள்ல எழுதி கொடுத்தாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு ஒரு 10 எழுதி கொடுத்தாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். 10 எழுதி கொடுத்தா 10ஓட முடிஞ்சதானா? இல்ல, பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா 600க்கும் மேற்பட்ட கட்டளைகள் இருக்கு. அதனாலதான் இயேசு அந்த காலத்துல வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த கட்டளைகள்லாம் பிரதான கட்டளை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டளை ஆட் ஆகிட்டே போகுது. செய்யாத, இதை பண்ணாத, இப்படி பேசாத, கொலை பண்ணாத, பொய் சொல்லாதன்னு பயங்கரமா இருக்கு. இத்தனை கட்டளைகளை நாங்க படிச்சு முடிக்கிறதுக்கே டைம் ஆகும், இது எப்படி நாங்க கீழ்ப்படியதுன்னு கேட்டாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்டேட் பண்ணும்போது கவலைப்படாதீங்க, பழைய உடன்படிக்கை மாதிரி இது இருக்காது. இந்த உடன்படிக்கை எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து அவர்களுடைய இருதயத்திலே நான் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். ஓகே, இப்ப பழைய ஏற்பாட்டில் கட்டளை கொடுத்தாரு, புதிய ஏற்பாட்டில் கட்டளை இல்லைன்றீங்களா? இல்ல, புதிய ஏற்பாட்டில் கட்டளை இருக்கு, ஆனா சூப்பரான கட்டளை. என்னன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க வந்து ஒரு கற்பலகையை வச்சு பார்க்க வேண்டியதா இருந்துச்சு, ஒரு சுருளை எடுத்து பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு நான் என்ன பண்றேன் தெரியுமா, உன் மனசிலேயே நான் எழுதுவேன்றார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத உன் மனசிலே எழுதுவேன். ஏன் தெரியுமா? எழுதுறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர், போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் உள்ள இருக்கிறார்ல, அவர் காட்டுவாரு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு டீடைல்டா அவர் உனக்கு காட்டுவார். இந்த புதிய உடன்படிக்கையில் நமக்கு என்ன ஒரு பாக்கியம் தெரியுமா? கற்பனைகள் நம்முடைய மனதிலேயே எழுதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா சொல்லுது? பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுது. ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா சொல்லும்? விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது மாத்திரம் இல்லை, மனைவி எப்படி நேசிக்கணும்னு கற்றுக் கொடுக்கும். ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க மேலே எப்படி அன்பு கூறணுன்றதை கற்றுக் கொடுக்கும். இருதயத்திலேயே எழுதுகிறார் கற்பனைகளை. ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை செய்யும் போது உள்ளே சொல்லுவாரு, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள், தேவ புத்திரர்கள் எதனால நடத்தப்படுறாங்க தெரியுமா? தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். அவங்களுக்கு முன்னாடி 10 கட்டளை தொங்க விட்டு இது செய்யலாமா செய்யக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நடத்துறது இல்லைங்க. உறவினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை தான் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. இன்னைக்கு ஒருவேளை உங்களை ஒருத்தர் பிடிச்சி ஸ்ட்ரிக்டா இதை செஞ்சையா, இதை செய்யாம இருந்தியா, இப்படி இருந்தே அப்படி இருந்தான்னு ரூல்ஸ் போட்டு நடத்துறதுக்கு கர்த்தர் நம்ம அழைக்கல. தேவன் நம்ம எப்படி அழைச்சிருக்கிறார்னா, உறவின் அடிப்படையில் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். மனதிலேயே அவர் எழுதுவார், இருதயத்திலேயே அவர் எழுதுவார். இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஒரு திருப்பு முனை உண்டாவதாக. பயத்திலும் குற்ற உணர்விலும் வாழ்ந்தவர்களுக்கு இன்றைக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலேயே தேவ சித்தத்தை எழுதுவார். தேவ சித்தம் உங்கள் உள்ளத்திலேயே எழுதப்படும், பிரமாணங்கள் உள்ளத்திலேயே எழுதப்படும். ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். இந்த புதிய உடன்படிக்கையில உள்ளத்திலே எழுதுகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு காரியத்தை வாசிக்க போறோம். அதுல சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். இந்த புதிய உடன்படிக்கையில் அடுத்த ஒரு அப்டேஷன் என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட டிமாண்டை எதிர்பார்க்காம அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எழுதுவேன், நான் வைப்பேன், நான் அவங்க தேவனா இருப்பேன்னு முழு பொறுப்பையும் இப்ப யார் எடுத்துக்கிறாருன்னா தன்மேல் எடுத்துக்கொண்டு சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டியது என் வேலை, உன் தேவனா இருக்கிறது என் வேலை, நான் உன் தேவனா இருப்பேன், நீங்க என் ஜனங்களா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த புதிய உடன்படிக்கையில் என்னன்னா, பழைய உடன்படிக்கை தேவனுக்கும் மனுஷனுக்கும் செய்யப்பட்டது. புதிய உடன்படிக்கை தேவனுக்கும் நமக்கும் அல்ல, தேவனுக்கும் இயேசுவுக்கும் இடையே செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம், இந்த உடன்படிக்கை யாருக்கும் மத்தியிலனா தேவனுக்கும் இயேசுவுக்கும் மத்தியில்.
இதுல நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்லை. இவங்க 2 பேரும் தான் உடன்படிக்கை பண்றாங்க. அப்போ யாரெல்லாம் இயேசுக்குள் இருக்கிறாங்களோ இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பார்கள். இந்த இடத்துல நான் செஞ்சா கர்த்தர் செய்யவில்லை, இயேசு செஞ்சதுனால எனக்கு செய்வார். இந்த இடத்துல நான் பலி செலுத்தினா கர்த்தர் என்ன மன்னிப்பார்ல, இயேசு பலியானதுனால அவர் என்னை மன்னிக்கிறார். நான் ஜெபம் பண்றதுனால எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாகிறேன். அவர் சாபமானதுனாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அப்போ இந்த உடன்படிக்கை யாருக்கும் ஆனதுன்னா தேவனுக்கும் இயேசுக்கும் ஆன இந்த உடன்படிக்கையில யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்தாலே யூ ஆர் குவாலிஃபைட். நியூ கவர்னன்ட்ல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நிச்சயம் சுதந்தரிப்பார்கள். அப்போ இந்த உடன்படிக்கை ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, பழசு மாதிரி இது இருக்காது. ஏன் தெரியுமா? பழசுல மனுஷனோட உடன்படிக்கை பண்ணதுனால அவன் எங்கெல்லாம் தோத்தானோ அங்க என்னால அற்புதம் செய்ய முடியல. ஆனா புதுசுல தெளிவா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை மனுஷ சாயல் அனுப்பி மனுஷனுடைய சார்பாக அவரை நிறுத்தி அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணதுனால இப்ப என்னுடைய கீழ்ப்படிதல் அல்ல, அவருடைய கீழ்ப்படிதலினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அப்ப இந்த உடன்படிக்கையில நம்ம இயேசுக்குள்ள வர்றதுனால ஆசீர்வதிக்கப்படுறோம். இயேசுக்குள்ள வர்றதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம், இயேசுக்குள்ள இருக்கிறதுனால சுகம். அதனாலதான் பவுல் நிறைய இடங்கள்ல கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக. என்ன சொல்ல வராங்கன்னா, இயேசுவோட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. நீ இயேசுக்குள்ள வந்துட்டேனாலே உனக்கு ஆசீர்வாதம் தான், இயேசுக்குள்ள வந்துட்டேனாலே உனக்கு நன்மை தான். அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு உள்ள வந்துரு, உனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்றாரு. ஒரு திருமணம் நடக்குது, ரொம்ப கிராண்டா நடக்குது, இரு வீட்டாருக்கு மத்தியில் திருமணம் நடக்குது. இந்த திருமண வீட்டார் என்ன பண்றாங்கன்னா, நம்ம திருமணம் நடக்கிற அன்னைக்கு எந்த மண்டபத்தில் வைக்கணும், எப்படி வைக்கணும், வருகிறவர்களுக்கு என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் சாப்பாடு செய்யணும்னு விதவிதமான சாப்பாடுகளை செஞ்சு பயங்கரமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க அதே நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எங்க மகளுக்கு திருமணம் நடக்குது, நீங்க கண்டிப்பா வரணும். நம்ம என்ன பண்ணோம், இந்த இன்விடேஷனை வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மண்டபத்துக்கு போறோம். இந்த மண்டபத்துக்குள்ள இந்த இன்விடேஷனை ரிசீவ் பண்ணிட்டு உள்ள போனதுனால நம்ம எல்லாம் சாப்பிடலாம், அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம், அவங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். எப்படி நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அவங்க கூப்பிட்ட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போனோம். நம்மள்ட்ட காசு கேட்கறாங்களா? காசு கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இது அந்த திருமண வீட்டாருக்கும் சமையல் செய்கிறவர்களுக்குமான ஒப்பந்தம். நீ செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடு, நான் காசு கொடுத்துறேன்னாங்க. அவங்க 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணாங்க. நம்ம அதனால பலனை அனுபவிக்கிறோம். நம்ம போய் நல்ல ருசியா சாப்பிட்டுட்டு வரோம். அதே போல தேவன் இயேசுவோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கையில இயேசுன்ற நாமத்தை சொல்லி உள்ள வந்திருக்கிறதுனால அத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம பெறுகிறோம். ஒருவேளை அந்த கல்யாணத்துக்கு நம்ம போலனா அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா நாம் அதை அனுபவித்திருக்க முடியாது. இன்றைக்கும் நான் சொல்றேன், யாரெல்லாம் இயேசுக்குள்ள வராங்களோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். யாரெல்லாம் இயேசு விட்டு வெளியே போறாங்களோ அவங்களை ஆண்டவர் சபிக்கிறார்னு சொல்ல முடியாது, நன்மைகளை விட்டு வெளியே போறாங்க, ஆசீர்வாதங்களை விட்டு வெளியே போறாங்க. அப்ப இந்த இடத்துல நான் செய்யறது சாதிக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. இயேசுவை நம்பினா எனக்கு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் வந்து அவன்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அவன்கிட்ட சொன்னாரு, கற்பனைகளெல்லாம் கை கொண்டே அப்படின்னு கேட்டார். ஏன் இயேசு அப்படி சொன்னார்ன்றது புரிஞ்சுக்கணும். இயேசு வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலத்துல தான் இயேசு வாழ்ந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்ததுனால நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்களுக்கு தான் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் கேட்கிறாரு, கற்பனைகளால கை கொண்டே. அவன் சொன்ன, சிறு வயது முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் கை கொண்டு வரேன் அப்படின்றான். அப்படியா? அப்போ உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் விற்று நீ தரித்திற்கு கொடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதே அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு சிறைச்சாலைக்காரன் வந்து அங்க இருக்கிற பொறுப்பா இருக்கிறவன் வந்து அங்க கேட்கிறான் சீஷர்கள்ட்ட, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அங்க வந்து இவங்க நியாயப்பிரமாணத்தை பேசல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் காலம் மாறிடுச்சு. பழைய உடன்படிக்கையில் இப்ப புது உடன்படிக்கை. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்ன்றான். இப்ப இந்த புதிய உடன்படிக்கையில் என்னன்னா, நீ பிரமாணத்தை கை கொள்றதுல இயேசுவை விசுவாசிச்சேன்னா அத்தனை நன்மை உனக்கு வரும்ன்றாங்க. புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் நம்ம சைடு லைட்டா கூட்டு நமக்கான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டு எனக்குள்ள வந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சொல்லிட்டாரு, புதிய உடன்படிக்கை அவங்க மனசிலேயே நான் கற்பனைகளை வச்சு அவங்க இருதயத்தில் எழுத வந்துட்டார். அடுத்த வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த புதிய உடன்படிக்கையில யாரும் டீச் பண்ண வேண்டியதில்லை.
அவங்களே என்னை அறிஞ்சுக்குவாங்கன்றார். ஏன்னா தெரியுமா? சகல சத்தியத்திற்குள்ளும் தேவனை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். இந்த ஆவியானவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பழைய உடன்படிக்கையில் தேவனை அறிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சோம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பலரால தேவனை அறிந்து கொள்ள முடியல. ஆனால் புதிய உடன்படிக்கையில் தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆவியை நான் அவர்களுக்குள்ள வைத்து அவர்களை போதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்ற அபிஷேகமே சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும். The anointing, அது எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் குறிக்குது. நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு சகலத்தையும் போதிப்பார் என்று சொல்லுகிறது. புதிய உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் நான் லிசன் பண்ணனா தேவனை குறித்த பல ரகசியங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்துவார். எனக்குள்ளிருந்தே தேவன் தன்னை எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அடுத்தது ஒரு வசனம், இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ தெளிவா சொல்லியிருக்கார் பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கையில, புதிய உடன்படிக்கையில் என்ன பண்ணுவன்றார்னா, அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ரட்சிக்கப்பட்டாங்க, பாவமே செய்யலையா, பாவம் செஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய அநியாயங்களை நான் கிருபையா மன்னிப்பேன் இருக்கிறார். அவர்கள் செய்த அக்கிரமங்களை இனி நான் என்ன பண்ண மாட்டேன்றாரு, நினைக்கவே மாட்டேன்றார். இந்த புதிய உடன்படிக்கையில கர்த்தர் நம்முடைய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருக்கிறார். பாருங்க, பல நேரத்தில் ஒருத்தர் செஞ்ச பாவத்தையே சொல்லி சொல்லி குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம். இது பழைய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்றவங்க தான் அப்படி செய்வான். பழைய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்றவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு உபச்சாரியை கையும் களமாக பிடிச்சிட்டு இயேசுக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி சொல்கிறான், ஐயா போதகரே பாருங்க, இந்த மாதிரி விபச்சாரத்தில் பிடிச்சிட்டு வந்திருக்கோம், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, இந்த பாவத்தில் இருக்கிறவனுக்கு கல் அடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. இயேசு சொல்கிறார், உங்களை பாவம் செய்யாதவன் முதல் கல்லை போடட்டும்னு அவளை பார்த்து சொல்கிறார், நானும் உன்னை நியாயந்திருக்கிறதுல போன்றார். பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் எது ஹைலைட் பண்ணப்பட்டுச்சுன்னா, ஒவ்வொருவர் செய்கிற பாவமும் ஹைலைட் பண்ணப்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கையில் ஒரு தீர்மானம் போடுறார். என்னன்னா, இனி உன் அக்கிரமத்தை நான் நினைக்கிறதில்லை, கிருபையாய் நான் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ கிருபையா மன்னிக்கிறார்னா இனிமேல் பாவம் செய்யலாமா? இங்கே தான் தவறாக புரிஞ்சுக்கணும். உண்மையான மன்னிப்பை பெற்றவர்கள் திரும்ப பாவத்தை செய்யவே மாட்டாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த கிருபை மன்னிப்பு இதை பற்றி பேசினா ஜனங்க திரும்ப பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்களா அப்படின்றாங்க. இல்லை இல்லை இல்லை, கிருபையை புரிஞ்சுக்கிட்டவங்க, கிருபையாய் மன்னிப்பை பெற்றவங்க திரும்ப பாவம் செய்ய மாட்டாங்க. அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து இயேசு என்ன சொன்னார்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, போ, இனி பாவம் செய்யாதன. அந்த வார்த்தையே பாவம் செய்யாத ஒரு கிருபை அவளுக்கு கொடுக்கும். கிருபை பெற்றவர்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிற பவர் அவங்க வாங்கிக்கிறாங்க. கிருபை பெருக பெருக பாவம் செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. கிருபை பெருக பெருக பாவத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவங்களுடைய அநியாயங்களெல்லாம் கிருபையா மன்னிச்சு அவங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் அவருடைய அக்கிரமங்களை நினையாதிருப்பேன், அவர்களுடைய அநியாயங்களை கிருபையா மன்னிப்பேன்றார். வேதத்துல பல உதாரணங்களை காட்ட முடியும். தேவன் மன்னிக்கிறவர். யோசிச்சு பாருங்க, பேதுரு கூடவே வளர்ந்தவன், இயேசு கூடவே நெருக்கமாக இருந்தவன், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் கடைசியில் இயேசுவை காட்டி கொடுக்குறான், சபிக்கிறான், சத்தியம் பண்ணுறான், அவர் யாருன்னே தெரியாதுன்ட்டான். ஆனால் 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்து இயேசு என்னைக்காவது அவன்கிட்ட, டேய் நீ என்னை சபிச்சவன் தானேன்னு சொன்னாரா? என்னை தெரியாதுன்னு காட்டி கொடுத்தவன் தானே, நீ சத்தியம் பண்ணவன் தானே, யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவன் தானே, என்னைக்காவது அவன் செய்த தவறை காட்டினாரா? இல்லை இல்லை, அவனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை நேசிக்கிறியா, என் மேல் அன்பா இருக்கிறியா, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு இனி அவனை எம்பவர் பண்றாரு ஒழிய கடந்த காலத்தை வச்சு அவர் குத்தி காட்டவே இல்லைங்க. அவர் ஒரு நாளும் தவறுகளை வச்சு குத்தி காட்டுறவர் கிடையாது. அவர் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாது இருக்கிறவர். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது குற்ற உணர்வுனால கடந்த கால பாவம் திரும்ப என்ன தொடருது, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க விசுவாசிச்சு பெற்றுக்கொள்றதுனால இனி ஒரு நாளும் குற்ற உணர்வுல நீங்கள் பாதிக்கப்பட போவது இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நினைப்பூட்டி நம்மளை குற்றப்படுத்துகிற தேவனே அல்ல அல்ல. பேதுரு அவ்வளோ பெரிய பாவம் பண்ணவன சொல்லிட்டாரு, இல்ல இல்ல, அந்த பாவத்தை ஒரு நாளும் குத்தி காமிக்காம அவனை விடுதலை ஆக்கி விட்டாரே. இதுதான் தேவனுடைய குணாதிசயம். அப்போஸ்தலர்களும் சொல்றாங்க, இனி ஒருவனையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம், அவனை தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்ப்போன்றாங்க.
பழைய ஏற்பாட்டில் மோசே கொலை செஞ்சான்னு பைபிளில் போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் அந்த கொலை ரெக்கார்டே பண்ண தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் போய் வாசிச்சு பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கும் மோசே விசுவாசத்தினால ஓடி போனான்னு போட்டிருக்கு. பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினையாதிருக்கிறார். புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? குற்ற உணர்வுலேருந்து விடுதலை. சின் ஒரு இஷ்யூ கிடையாதுன்றார். பாவத்தை குறித்து நான் நினைக்கிறதே இல்லைன்றார். ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் பாவத்தை குறித்து நிறைய நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். பாவத்தை குறித்து நிறைய நம்ம பேசுறோம். ஆண்டவருக்கு இது ஒரு இஷ்யூவே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி கர்த்தர் நம்மளை எங்கேயோ வச்சிருக்கிறார். பாவம் உன்னை பாதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அவ்வளோ லோ லெவலில் நம்மளுக்கு உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இனின்றது எப்போ தெரியுங்களா? சிலுவையில் மறிக்கிறப்பே சொல்லிட்டாரு, இனிமே நான் இதை பற்றி நினைக்க மாட்டேன்ட்டார். இனிமே நீ பண்ண பாவத்தை நான் நினைக்க மாட்டேன்டார். அப்படின்னா அது எதை பற்றி பேசுறாரு? எதிர்கால பாவத்தை பற்றி தானே பேசுறாரு. நிறைய பேருக்கு இன்னைக்கு எங்க ஆர்கியூ பண்றாங்கன்னா, கடந்த காலத்தின் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார்னா ஏத்துக்க முடியுது, எதிர்காலத்தின் பாவங்களை மன்னிப்பார்னா அவங்களால ஏத்துக்க முடியல. அப்போ நீங்க லைசன்ஸ் கொடுக்குறீங்களா? இனிமே பாவம் செஞ்சுக்கலாம் லைசன்ஸ் கொடுக்குறீங்களா? இல்லைங்க, நாங்க லைசன்ஸ் கொடுக்கவே பேசல. எதிர்காலத்தின் பாவங்களை கர்த்தர் மன்னிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு உங்க பாவமும் என் பாவமும் மன்னிக்கப்பட்டிருக்காது. ஏன் தெரியுமா? பாவத்தின் மன்னிப்பை 2020 ஆண்டுகளுக்கு முன்னமே சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தும் போதே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரானால் அது எதிர்கால பாவம் தானே. அப்பொழுதே அந்த உடன்படிக்கை செய்யப்படும் போதே அதுல என்ன எழுதியிருக்குன்னா, என்ன சொல்றாருன்னா, இனி அவர்களுடைய அநியாயங்களை நான் கிருபையாய் மன்னித்து அவர்களுடைய அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் என்னுடைய அக்கிரமங்களை நினைக்கிறவர் அல்ல, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். நானும் சொல்றேன், தேவ பிள்ளைகளா, மற்றவர்களுடைய பாவத்தை வச்சு ஒருத்தங்களை ஐடென்டிஃபை பண்ணாதீங்க, பாவத்தை வச்சு குத்தி காமிக்காதீங்க. தேவனே அதை செய்யலனா அது நம்முடைய ஊழியம் அல்ல என்று சொல்லுகிறேன். புதிய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்றவங்களுக்கு பாவத்தை குத்தி காட்டுற ஊழியம் கிடையாது. பாவத்தை மன்னிச்சுட்டு அவர்களுக்குள் இருக்கிற புதிய சிருஷ்டியை அறிமுகப்படுத்துகிற ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஒரு நாளும் பழைய உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்யாதீங்க, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்யுங்க. ஏன்னா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் புதிய உடன்படிக்கையின் காலம். 1947க்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் சட்டம் கான்ஸ்டிடியூஷன் அமைக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு எது தெரியும்னா, இந்த 1947க்கு அப்புறம் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு தெரியும். அது நமக்கு தேவையில்லை. பலருக்கு அப்ப என்ன சட்டம் இருந்துச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல நான் வாழலையே. இன்னைக்கு அநேகர் பழைய உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனத்தோட பண்ண உடன்படிக்கையும் வசனங்களையும் கட்டளையும் எடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஊழியம் செஞ்சு போராடிட்டு இருக்கிறோமே, எந்த உடன்படிக்கைக்கு கீழே வாழ்றோம் அப்படின்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியலன்னா நாம் பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, அநேகரை பாதிப்புக்குள் ஆக்குவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் பழைய உடன்படிக்கை ஒளிந்தது என்று சொல்லுகிறார். சில பிரச்சனை இருக்குதான புதுசு இன்ட்ரோடியூஸ் பண்ண, மறுபடியும் பழசை கொண்டு வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தேவனை விட நம் ஞானிகளாக முடியாதே. சபை தெளிவாகுங்கள். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இப்ப நம்ம பழைய உடன்படிக்கைக்கு கீழே புதிய உடன்படிக்கையில நாம் இணைந்திருக்கிறோம். அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில் என்ன சொல்றாருன்னா, கட்டளைக்கு இங்க வேலை இல்லப்பா, உன்னுடைய மனதிலே நான் எழுதுவேன், உன்னுடைய இருதயத்தில் என்னுடைய பிரமாணங்களை வைப்பேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்கள் என்று கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். யூ ஆர் மை பீப்புள் அப்படின்றார். நீங்கள் என் ஜனங்கள் என்றார். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றார், அவருடைய அக்கிரமங்களை நான் இனி நினையாது இருப்பேன், அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றேன், இந்த புதிய உடன்படிக்கையின் கண்ணாடியில கர்த்தர் நம்மளெல்லாம் பார்க்கும்போது தேவன் நம்மை பரிசுத்தவான்கள் என்று தான் பார்க்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்கள்ல பரிசுத்தவான்களாய்த்தான் தெரிகிறோம். இப்போ ஒரு 10 வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் வேதத்திலிருந்து. இதற்கெல்லாமே வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஆனா இந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில் என்ன ஷிஃப்ட் வந்திருக்கு, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சுக்கணும். இதை இப்போ நீங்க கேட்கும் போதே புரிஞ்சுக்குவீங்க எந்த உடன்படிக்கைக்கு கீழே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றது. பல பேர் புதிய உடன்படிக்கைக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமும் பழசு மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. லைஃப் ஸ்டைல் மாறவே இல்லை. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும் போது பழசிலிருந்து நம்ம புதுசுக்கு மூவ் ஆக போறோம். சிலுவை பழைய உடன்படிக்கை முடித்து புதிய உடன்படிக்கையை நமக்கு ஆரம்பித்து கொடுத்திருக்கிறது. இந்த சிலுவையை வருஷம் நம்ம தியானிக்கிறோமே, இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம என்னைக்கா தியானிச்சிருக்கோமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 10 காரியங்களை காட்டுறேன், ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை. ஒருவேளை நீங்க இந்த பக்கம் இருந்தீங்கன்னா நீங்க இந்த பக்கம் வந்தே ஆகணும். ஏனென்றால் புதிய உடன்படிக்கைக்கு கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பழைய உடன்படிக்கை தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே செய்யப்பட்ட உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையோ தேவனுக்கும் இயேசுவுக்கும் இடையே செய்யப்பட்ட உடன்படிக்கை. எப்பவுமே ஒரு உடன்படிக்கையில 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரும் ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். நீ இதை செய், நான் இதை செய்யறேன்னு சொன்னா 2 பேரும் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் இருக்கிறாருன்னா ஒரு என்ஜினியரோட ஒப்பந்தம் செய்யறோம். நீங்க இப்படி எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம், இது ஒப்பந்தம். அவர் ஒருவேளை நம்ம கேட்கிற மாதிரி வீடை கட்டி கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை நான் கொடுக்க மாட்டேன். இப்ப 2 பேர்
பேத்துக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். அது போல பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ கீழ்ப்படிஞ்சனா அவனை ஆசீர்வதிப்பேன், கீழ்ப்படியலன்னா ஆசீர்வதிக்க மாட்டேன். அப்ப ஜனங்க கீழ்ப்படியில, அதனால ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. புதிய உடன்படிக்கை அப்டேட் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, உடன்படிக்கை நான் உன் கையில உன்னோட பண்ணாதானே நீ ஃபெயில் ஆகுற, நான் உன்னோட பண்ண போறல, என்னுடைய ஒரே பேரான குமாரனோட பண்ணி அவர் பெர்ஃபெக்ட்டா கீழ்ப்படிவார், அதை வச்சு நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு புதிய உடன்படிக்கை தேவன் இயேசுவோட பண்ணதுனால இப்ப நம்ம பங்குக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், இயேசுக்குள்ள இருந்தா போதும், அது நமக்கு ஆசீர்வாதம். இது முதல் கால். இரண்டாவதாக, பழைய உடன்படிக்கையில மனுஷன் என்ன செய்யறானோ அதை பொறுத்து தான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவன் என்ன செய்தாரோ அதனாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டில் இவன் விதைக்கிறதுக்கு இவன் அறுவடை செய்யணும், இவன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுவடை செய்வான். அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில எனக்காக இயேசு விதைத்திருக்கிறார், இயேசு எனக்காக சாபமாக இருக்கிறார், நான் ஆசீர்வாதமாகிறேன். அப்போ புதிய உடன்படிக்கையில நான் செஞ்சதுக்காக அல்ல, அவர் செய்ததற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். அவர் என்னவெல்லாம் எனக்கு செய்து முடிச்சாரோ அதனுடைய நன்மைகளை நான் சுதந்திரிக்க போறேன். இதுதான் இரண்டாவது வித்தியாசம் ரெண்டு உடன்படிக்கைக்கு மத்தியில. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். பழைய உடன்படிக்கையில தேவனுக்காக மனிதன் வேலை செய்தான், தேவனுக்காக மனிதன் உழைத்துக் கொண்டிருந்தார், தேவனுக்காக ஒரு தீர்க்கதரிசி போய் பேசிக் கொண்டிருந்தார், தேவனுக்காக ஆசாரியர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுங்களா, தேவன் நமக்காக ஊழியம் செய்கிறார், தேவன் நம்மோடு பேசுகிறார், தேவன் நமக்காக இயேசுவே பிரதான ஆசாரியரை வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் மனுஷன் தேவனுக்காக உழைத்தான், புதிய ஏற்பாட்டில் தேவன் மனிதனுக்காக இறங்கி வந்தார், தேவன் மனிதனுக்காக உழைத்தார், தேவன் மனுஷனை விடுதலை ஆக்கினார், தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார், தேவன் மனிதனோடு பேசுகிறார். இது மூன்றாவது. நான்காவது, பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய உடன்படிக்கையில 10 கட்டளைகள் தொடங்கி 600 கட்டளைகள் வந்து விட்டது. 600க்கும் மேற்பட்ட கட்டளைகள். இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு 10ல தொடங்கி 600 கட்டளைகள் வந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையில நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க புதிய உடன்படிக்கையில கட்டளை கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம். இல்ல, புதிய உடன்படிக்கையில ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அது என்ன கட்டளை தெரியுமா, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற அன்பின் ராஜரிக பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், இந்த 600க்கும் மேற்பட்ட அத்தனை கட்டளைகளும் இந்த ஒரு பிரமாணத்துக்குள்ள அடங்கிரும். இதுல கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை செய்யாதிருப்பாயாகன்னு ஒவ்வொன்றும் தனித்தனியா கொடுத்துருக்குல்ல, இந்த அன்பின் பிரமாணத்துல அத்தனையுமே அடங்கிரும். தெரியுங்களா, நான் ஒருத்தர் நேசிச்சா அவங்களோட விபச்சாரம் பண்ண மாட்டேன், நேசிச்சா அவங்கள கொலை செய்ய மாட்டேன், நேசிச்சா ஒருத்தர் மேல அன்பு செலுத்தினா அவங்களுக்காக பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், அவங்கள பத்தி அவங்கள நேசிச்சேன்னா அவங்களுடைய பொருளை நான் திருட மாட்டேன். அப்போ இத்தனை கட்டளைகளுக்கும் மேல பிரதானமான கட்டளை என்னன்னா, புதிய உடன்படிக்கையில ஒரே ஒரு கட்டளை, அன்பின் பிரமாணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஐந்தாவதாக, இந்த பழைய உடன்படிக்கையில எது ரொம்ப மையப்படுத்தப்பட்டுச்சுன்னா, பாவம் ரொம்ப மையப்படுத்தப்பட்டுச்சு. பாவம், சின் சின் சின், பாவம் தான் ரொம்ப பெரிதுபடுத்தப்பட்டது. பாவத்தினாலே அவன் பாதிக்கப்படுகிறான், பாவம் செஞ்சா ஆத்மா சாகும், அவன் பாவம் செய்யறான் வியாதி வந்துருச்சு, பாவம் செய்யறான் குஷ்டரோகம் வந்துருச்சு, பாவம் செஞ்சா கண்ணு குருடா போச்சுன்னு பாவத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணது இந்த பழைய உடன்படிக்கை. ஆனா புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இனி அவருடைய பாவங்களை நான் நினையாது இருப்பேன் என்று சொல்றார். இங்க பாவத்தை விட யார் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாருன்னா, நீங்களும் நானும் தான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறோம். பாவத்துக்காக நான் உன்னை விட்டு கொடுக்க முடியாது, உன்னை நான் ரட்சிப்பேன், உன்னை சுத்திகரிப்பேன், உன்னை பரிசுத்தமாக்குவேன் என்று சொல்லி பாவத்தை விட தேவன் நம்மை முக்கியத்துவப்படுத்தி பாவத்தின் வல்லமையை சிலுவையில் அவர் அழித்து விடுகிறார். இந்த வித்தியாசத்தை இந்த ரெண்டு உடன்படிக்கையில நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ஆறாவது ஒரு வித்தியாசம், பழைய உடன்படிக்கையில என்ன மனநிலையில் இருந்தாங்கன்னா, சின் கான்சியஸ்னஸ் அதிகமா இருந்துச்சு, பாவ உணர்வு அதிகமா இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன உணர்வை தேவன் கொடுக்கிறார்னா, நீதிமான் என்கிற உணர்வை கொடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் நீ பாவி பாவி பாவிமாங்க, புதிய ஏற்பாட்டில் நீ நீதிமான் 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 என்று சொல்லுகிறார். அப்படித்தான் பவுல் கூட நிருபங்களை எழுதும்போது சொல்றார், பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, தேவனால் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அப்ப புதிய ஏற்பாட்டில் எதை குறித்த உணர்வுள்ளவர்களாய் நம்ம வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, இந்த புதிய உடன்படிக்கையில நீதிமான் என்கிற உணர்வுல நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக ஏழாவது ஒரு வித்தியாசம் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை என்னன்னா, பழைய உடன்படிக்கையில போய் பலி செலுத்தும் போது அந்த ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம் ஒருவனுடைய பாவத்தை சுத்திகரிக்காது, ஆனா மூடி வைக்கும். ஒரு வருஷத்துக்கு அது அதனுடைய பவர் இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் பலி செலுத்துறோம். அப்ப பழைய உடன்படிக்கையில பாவம் என்பது ஒரு வருஷத்துக்கு மூடப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலோ நம்முடைய பாவத்திற்கு மாத்திரமல்ல, உலகத்தாருடைய பாவத்தை நிரந்தரமாக அழித்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உலகத்தாருடைய சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரித்து விட்டது. அப்ப பழைய உடன்படிக்கையில பலி செலுத்தும் போது ஒரு வருஷத்துக்கு அவங்க பாவத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை ஆனாங்க, ஆனா மறுபடியும் அதுக்கு பலி செலுத்த வேண்டியது. ஆனா நமக்கோ நிரந்தர
நிரந்தரமாக ஒருவர் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி இருக்கிறார். இதனால பழைய உடன்படிக்கை பார்க்கலும் புதிய உடன்படிக்கை விசேஷமான உடன்படிக்கை. எட்டாவது ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். பழைய உடன்படிக்கையில தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. மனுஷன் எட்ட முடியாத ஒரு உயரத்துல ஒரு தூரத்துல தேவனும் மனுஷனும் பிரிந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு ஆசாரியன் வேணும், ஒரு பலி எடுத்துட்டு போகணும். அதை அக்செப்ட் பண்ணாதான் அவன் உள்ள போக முடியும், வர முடியும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நேரடியான தொடர்பு இல்லை. இது பழைய உடன்படிக்கை. ஆனா புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார். தேவனுக்கு உங்களுக்கு இடையில இப்ப கேப் கிடையாது. நீங்களும் அவரும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் விசேஷித்த உடன்படிக்கைக்கு கீழே, விசேஷித்த வாக்குத்தத்தங்களுக்கு கீழே வாழ்றோம். அவர் நமக்குள்ளேயே வாசமா இருக்கிறார். ஒன்பதாவது ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். பழைய உடன்படிக்கையில டிமாண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. மனுஷன் ஆண்டவர் டிமாண்ட் பண்ணார். இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை செய்ய, அதை செய்ய, நீ இப்படி இரு, அப்படி இருக்கணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, ஓய்வு நாள் பரிசுத்தமாக ஆசரிக்கணும், ஓய்வு நாள் இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் நீ நடக்கணும், அதை செய்யணும். டிமாண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. புதிய உடன்படிக்கையில் நமக்கு டிமாண்ட்ஸ் கிடையாது, சப்ளை நிறையா இருக்கு. ஆண்டவர் நான் இதை செய்கிறேன், நான் இதை தரேன், விசேஷமான வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 கர்த்தர் மகிமையின் மேல் மகிமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குன்னு, ஆண்டவரே இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, ரொம்ப சந்தோஷப்படணும். இதற்காக நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். பல நேரங்களில் பழைய உடன்படிக்கை கீழே வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துட்டே ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு இப்படி நடந்துச்சா? இல்லை ஆண்டவர் சொல்றார், அவங்களாம் உங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்களாம் உங்க காலத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. நீங்க என்னன்னா திரும்ப பேக்ல பார்த்துட்டு இருக்கீங்க, பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்ல அவங்களாம் உங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம எந்த உடன்படிக்கையில வாழ்றோம், அதை பத்தின ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய மனதில் ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கும். கடைசியா 10வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த பழைய உடன்படிக்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தார். ஆல்ட்ரேஷன் நடந்துச்சு. சரி, ஓகே, தட்டி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்ட்ரேஷன் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆல்ட்ரேஷன் கிடையாது. கம்ப்ளீட்டாக நியூ கிரியேஷன் ஆக்கியிருக்கிறார். முற்றிலுமாய் நம்மை புதியவர்கள் ஆக்கியிருக்கிறார், புதிய மனிதர்கள் ஆக்கியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் மரிக்கும் போது தான் அவனுடைய, நீங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அதில் எழுதியிருக்கோம், ஒரு மனிதன் மரித்தால் தான் அவன் எழுதி வைத்த உயில் செல்லுபடி ஆகும். நிறைய எழுதி வைக்கலாம். எழுதி வச்ச, இப்போ என்னுடைய சொத்து இவ்வளோ இருக்குன்னா இந்த சொத்து இவர்களுக்கு போய் சேர வேண்டும்னு எழுதியிருக்கலாம் உயில். இந்த உயில் எப்போ இதுக்கு உயிர் வரும்னா, இதை எழுதினவர் மரிக்கும் போது தான் இதற்கு ஜீவன் வரும். உயிரோடு இருக்கும்போது அதை யாரும் கிளைம் பண்ண முடியாது. அப்போ தேவன் புதிய உடன்படிக்கையின் பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு வந்து சேரணும்னா எழுதினவர் மரிக்கணும். இந்த சிலுவையில் இயேசு மரித்ததுனால இத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி இந்த ராஜ்யம் இயங்குகிறது என்கிற ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வழக்கமாக ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆள்றாருன்னா, நம்ம நாட்களில் ராஜாக்களை பார்க்க முடியல, அதனால இந்த கலாச்சாரம் நமக்கு தெரியல. இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு ராஜா இருக்கிறாருன்னா ஒரே தேசத்தை 2 ராஜா ஆள முடியாது. அதனால இந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, இவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற சின்ன நாடுகள் எல்லாம் கைப்பற்ற ஆரம்பிப்பார். ஒவ்வொரு நாடுகளையும் கைப்பற்றிட்டு தான் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய மகனை அவர் இருக்கிற இடத்துல, அவர் ஆளுகை செய்கிற இடத்துல மகனை வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவார்னா, இவர் கைப்பற்றின அந்த தேசத்துல ஒரு தேசத்தை இந்த மகனுக்கு கொடுத்துருவார். அப்போ அந்த மகன் போய் அங்க ராஜாவா இருப்பார். அப்போ அங்க அவர் ராஜாவாயிட்டார்னா இவர் அதுல தலையிட மாட்டார். அந்த ராஜா தான் அந்த தேசத்தை ஆளுகை செய்வார். இதுதான் ராஜாக்களுடைய வாழ்க்கை முறை. அதனாலதான் தேவன் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்வதற்கென்று பூமியை படைத்தார். இப்போ நமக்கு புரியும் கர்த்தர் ஏன் பூமியை படைச்சார். பூமியை படைச்சு மனுஷனை கொண்டு வந்து அந்த பூமியில வச்சுட்டு சொல்றாரு, இந்த பூமியில நீங்கள் ஆண்டு கொள்ள கடவீர்கள் அப்படின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு, அவர் மனுஷனை தம்மை போல உண்டாக்குறார். 2 பேரும் ஒரே இடத்துல ஆளுகை செய்ய முடியாது. அதனால மனுஷனுக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததான் இந்த பூமி. பூமியில கொண்டு வந்து மனுஷனோட போது சொல்றாரு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்றார். இந்த பூமியில மனுஷன் ஆண்டு கொண்டு அவன் வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள்ல இந்த சர்ப்பம் வஞ்சித்ததுனால, அதிகாரத்தை அந்த சர்ப்பத்தினுடைய கையில கொடுத்ததுனால மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இப்பொழுது சர்ப்பத்துக்கு கிடைத்து விட்டது. இப்ப சர்ப்பம் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு. இந்த சர்ப்பம் ஆளுகை செய்ய தொடங்கினதிலிருந்து மனுஷனுடைய சுக வாழ்வு மாறிவிட்டது. அவன் வேர்வை சிந்துகிறான், கஷ்டப்படுகிறான், வேதனைப்படுறான். இப்பனுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சந்தோஷமா இருந்தவன் இப்ப துக்கமா இருக்கிறான்.
நல்ல ஆரோக்கியமா இருந்தவன் இப்ப பலவீனமாய் செத்துட்டு இருக்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குது. மாற்றம் நடந்தோடனே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அனுப்புறார். எதுக்கு அனுப்புனார் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இந்த உலக பிரகாரமாக ஒரு ராஜா இருக்கிறார்னா இந்த கலாச்சாரத்தில் என்ன பண்ணுவார்னா, இந்த ராஜா தன்னை விட தரம் தாழ்ந்த ஒரு 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 தேசத்துக்குள்ள போவார். அந்த தேசத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவாரா, போய் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை முறையை அங்கே காட்டுவாராம். தான் எவ்வளவு பெரியவர், தனக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது, தன்னுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது அப்படின்ற லைஃப் ஸ்டைலை இந்த தேசத்தில் வந்து அப்படியே வாழ்ந்து காட்டுவாராம். ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இந்த ராஜாட்ட இருக்கிறது நம்மள்ட்ட இல்லையே, இந்த ராஜா ஆளுகை செய்கிற தேசத்தில் இருக்கிற ஸ்லாக்கியம் நமக்கு இல்லையேன்னு பார்த்து ஆச்சரியப்படும் போது இந்த ராஜா ஒரு ஆஃபர் கொடுப்பார். நீங்களும் எனக்கு கீழே வர விருப்பம்னா நீங்க வரலாம், நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஓகேன்னு உடன்படிக்கை செஞ்சுட்டாங்கன்னா அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா இந்த தேசத்தையும் ஆளுகை செய்வார். அங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் அங்கே வரும். இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புறார். அனுப்புறதுனால தான் இயேசு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பிரசங்கம் பண்ணாரு, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்போ இயேசு இந்த பூமியில வந்து எந்த ஒரு வாழ்க்கை இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குப்பா, அந்த ராஜ்யத்துக்கு கீழே எப்படி தெரியுமா, வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாவார்கள், பிசாசு அவர்களை விட்டு விலகி போகும், சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு இயேசு ஒரு லைஃப் ஸ்டைலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்தா உன் வாழ்க்கை இப்படிதான்ப்பா இருக்கும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு கடைசியில் இந்த புதிய உடன்படிக்கையை மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்துறார். இந்த உடன்படிக்கைக்கு கீழே வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. இந்த உடன்படிக்கைக்கு கீழே வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் நான் வாழ்ந்த போது எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். இயேசு புதிய உடன்படிக்கையை அறிமுகம் செய்து வைத்தார். அப்ப இந்த ராஜாவோட, இந்த சின்ன தேசத்தின் ராஜா உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா உடனே என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த ராஜா போய் அவருடைய தேசத்திலிருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பிச்சு விடுவார். இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த சின்ன நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டினுடைய லைஃப் ஸ்டைலை இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் செய்யணும்னு அவங்களுடைய கல்ச்சர் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். கல்ச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஓரளவுக்கு இந்த கல்ச்சர் இங்க இவங்க நடைமுறைப்படுத்தின உடனே இப்ப அந்த ராஜா இந்த தேசத்துக்கு வந்தா வித்தியாசமே தெரியாது, இந்த தேசமும் அந்த தேசம் போல மாறி இருக்கும் கலாச்சார ரீதியா. இப்ப இயேசு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்போஸ்தலர்களையும் ஊழியர்களையும் ஏற்படுத்தி நீங்க போய் ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை சொல்லி கொடுங்கன்னு இயேசு போயிருக்கிறார். திரும்பவும் இயேசு வருவார். திரும்ப இயேசு வரும்போது இந்த பூமி எப்படி இருக்கணும் தெரியுமா, பரலோக கலாச்சாரத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஊழியர்களுடைய வேலை என்னன்னா, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை இந்த பூமியில் அறிவித்து ஜனங்களை அந்த ராஜ்யத்துக்கு கீழே வாழ வச்சு அந்த நன்மைகளை அனுபவிக்க செய்ய வேண்டியதுதான் ஊழியர்களுடைய வேலை. பாவத்தை குறிச்சே பேசிட்டு இருக்கிறதுல ஜனங்களை வாழ வைக்கணும், விடுதலை ஆக்கணும், சுகத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை பேசணும், பிசாசுகளை துரத்தணும், ஜனங்களை அந்த ராஜ்யத்துக்கு கீழே வாழ வைப்பதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், பழைய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவோட முடிவடைந்து விட்டது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அந்த வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ரோமர் 10:4 வாசிக்கிறேன். ரோமர் 10:4 இப்படி சொல்லுகிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட நியாயப்பிரமாணம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்டை யூஸ் பண்ணக்கூடாது. பழைய உடன்படிக்கை இயேசுவோட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இயேசுவனுடைய மரணத்திலிருந்து புதிய உடன்படிக்கை தொடங்கி விட்டது. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை முறை கீழே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இல்லை புதிய உடன்படிக்கைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினது எதுக்காக தெரியுமா? பழசுக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதியதை தொடங்கி இருக்கிறார். இந்த சிலுவை ஒரு புதிய பாதையை நமக்கு திறந்திருக்கிறது. இந்த சிலுவையை நம்ம பார்க்கும்போது இயேசு நமக்காக செய்த புதிய உடன்படிக்கை ஞாபகம் வரணும். இந்த புதிய உடன்படிக்கை விசேஷமான உடன்படிக்கை. இதில் விசேஷமான வாக்கு தத்தங்கள் இருக்குது. வருஷம் வருஷம் நம்ம சிலுவை தியானம் செய்யலாம். சிலுவையில் இயேசு பேசின 7 வார்த்தைகளை வருஷம் வருஷம் நம்ம தியானிக்கலாம். அதெல்லாம் தியானித்தாலும் ஒரு பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும். ஏன் தெரியுமா? இது சிலுவை குறித்த உபதேசம். சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினதுனால இந்த ரத்தம் புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குது. இந்த ரத்தத்துக்கு கீழே வந்துட்டு, இந்த உடன்படிக்கைக்கு கீழே வந்துட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுவீங்கன்னா அத்தனை ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும். இந்த புதிய உடன்படிக்கையில் வரக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யணும். இயேசு விசுவாசிங்க, அவ்வளோதான். இயேசு உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு முடிச்சார்னு விசுவாசிங்க. இயேசு உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு விசுவாசிங்க. இயேசு உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய போறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாருன்னு விசுவாசிங்க. அவ்வளோதான். புதிய உடன்படிக்கைக்கு கீழே வந்துட்டீங்க. நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும்.
போராடி வாழ்ந்த நாட்கள் போதும். உங்கள் பிரயாசத்தினால சாதிக்கணும்னு நினச்ச நாட்கள் போதும். ஏதோ சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே ஆண்டவர் லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கி இருக்கிறாருங்க. டைப் ரைட்டிங் மிஷினில் அடித்தா கை வலிக்கும், ஆனால் கம்ப்யூட்டரில் அடித்தா கை வலிக்காது. ஏன் தெரியுமா? எங்கெல்லாம் ஒரு அப்கிரேடேஷன் வருதோ அங்கெல்லாம் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, அங்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, அங்கெல்லாம் வாழ்க்கை இன்பமாக இனிமையாக லக்ஸரியாக மாறுது. ஒரு பழைய உடன்படிக்கைக்கு கீழே அவங்க அவ்வளோ மகிமை அனுபவிச்சிருப்பாங்கன்னா, புதிய உடன்படிக்கையை பற்றி வேதம் சொல்லுது, அதை பார்க்கலும் விசேஷமான உடன்படிக்கை, அதை பார்க்கலும் விசேஷமான வாக்கு தத்தங்கள். இனி நீங்க பைபிளை படிக்கும்போது புதிய உடன்படிக்கையில கர்த்தர் என்னெல்லாம் வாக்கு கொடுத்திருக்காருன்னு பாருங்க. அந்த உயில்ல உங்களை பத்தி என்னவெல்லாம் எழுதியிருக்குன்னு பாருங்க. புதிய ஏற்பாடுல நிருபங்கள் என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் கிளைம் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்காக தான். இனி பழைய ஏற்பாட்டின் சிந்தனை வெளியே போகணும், பழைய உடன்படிக்கை சிந்தனை வெளியே போகணும், புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் நம்ம சிந்திக்க தொடங்கணும். அப்படி நம்ம சிந்திக்கும் போது எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை அருமையாய் நடத்துவார். இந்த குட் ஃப்ரைடே எனக்கு உங்களை பார்த்து நான் வாழ்த்துறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு ஷிஃப்ட் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசுகிறேன். உங்கள் லைஃப்பில் உங்கள் மைண்ட் செட்ஸில் ஒரு ஷிஃப்ட் உண்டாவதாக. போராடி வாழ்ந்த நாட்கள் போதும், தேவன் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு மனநிலை நமக்கு வரட்டும். நான் என்ன செய்யணும் அப்படின்றத தாண்டி God is working for me, கர்த்தர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால அடி வாங்கி சிறைச்சாலையில் கட்டப்பட்ட போது அங்கே கூட அவங்க ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு நான் யோசிக்க வேண்டியதில்லை, அவர் யோசிச்சிருப்பாரு, அவர் பிளான் போட்டிருப்பாருன்னு அவரை நம்பி ஆராதிச்சாங்க. நடுராத்திரியில கர்த்தர் அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை எல்லாம் அசைத்து அவர்களை விடுதலை ஆக்குகிறார். நான் சொல்றேன், பல சூழ்நிலையில மாட்டிட்டு என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம்னு குழம்பி போயிருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இயேசுவை விசுவாசிச்சு கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிச்சதை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்த தொடங்கிருங்க. அவர் உங்களுக்காக கிரியை செய்வார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தலைகீழாய் மாறப்போகிறது. சிலுவை உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய பாதையை திறந்து கொடுத்து தேவனோடு நம்மை இணைத்திருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் எண்ணாதிருக்கிற ஒரு நீதிமானாய் மாற்றி நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிற ஒரு தளத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. ஒரு ராஜாக்கு எது மேன்மைனா தன்னுடைய ஜனத்தினுடைய செல்வம் தான் ராஜாவினுடைய மேன்மை. ஜனங்களுடைய சுக வாழ்வு தான் ராஜாவினுடைய மேன்மை. உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் பசியிலும் பட்டினியிலும் இருந்தாங்கன்னா அது ராஜாவுக்கு பெருமை கிடையாது. அந்த ஜனங்கள் ஆரோக்கியமா சுகமா குறையில்லாம இருந்தாங்கன்னா அது அந்த பெருமை யாருக்கு போய் சேரும்னா ராஜாவுக்கு போய் சேரும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தேவன்னா. நம்ம நல்லா இருக்கிறதா அவருக்கு பெருமை. ஒரு நாள் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார், உங்களை வாழ வைப்பார். மனநிலை மாறுச்சுன்னா இன்னைக்கு வாழ்க்கை மாறும். பழைய உடன்படிக்கையின் மனநிலையிலிருந்து வெளியே வருவோம், புதிய உடன்படிக்கையின் மனநிலையில நம்ம வாழ தொடங்குவோம். இந்த உடன்படிக்கை எங்க தொடங்குச்சுன்னா சிலுவையில தான் தொடங்குச்சு. அப்போ சிலுவை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன யோசனை வரணும்னா, கர்த்தர் என் வாழ்க்கையை ஈஸியாக்கி இருக்கிறார், கர்த்தர் என் வாழ்க்கையை பெட்டர் ஆக்கியிருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை விசேஷமான வாழ்க்கையை மாற்றிருக்கிறார், விசேஷமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், லகுவாக்கியிருக்கிறார், கடினப்படுத்தவில்லை, சுலபமாக்கியிருக்கிறார் என்கிற மனநிலை நமக்கு வருவதாக. இந்த நேரத்திலும் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தை பண்ணும் போதே உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க மனநிலையில ஒரு ஷிஃப்டை கொண்டு வருவாராக, மனநிலையில் ஒரு மாற்றங்கள் வருவதாக. இப்பொழுது ஜெபிக்கும் போதே பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் ரெஸ்ட் எடுக்க தொடங்குங்க. புதிய உடன்படிக்கையில் ரெஸ்ட் எடுத்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட போறோம், தேவனோடு உரையாட போறோம், இளைப்பாற போறோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள போறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை தியானித்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்றப்பா. ஆண்டவரே, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தெரியலாம், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையிலிருந்து வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரும் பலன் அடைவார்களாக, பலவீனர்களாய் உணர்ந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது பலவான்களாய் மாறட்டும் என நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த சிலுவை குறித்த உபதேசம் ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் ஒரு ஷிஃப்டை உண்டாக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். எல்லா பயங்கள், குற்ற உணர்வுகள் வெளியேறுவதாக, தாழ்வு மனப்பான்மைகள் வெளியேறுவதாக. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனோடு இணைந்து
இணைந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்காக இருக்கிறார், அவர் என்னுடைய தேவன், நான் அவருடைய பிள்ளை என்கிற மனநிலையில ஒவ்வொருவரும் வருவார்களாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, கடந்த கால பாவத்தின் குற்ற உணர்வுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நிரந்தரமாய் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. பிசாசின் ஞாபகப்படுத்துகிற எல்லா குற்ற உணர்வுகளும் அந்த சங்கிலிகள் எல்லாம் இப்பொழுதே அறுக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த சத்தியம் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆசீர்வதியும் பலப்படுத்தும். புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை இன்றையிலிருந்து இவர்கள் வாழ தொடங்குவார்களாக. இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற அத்தனை நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை மூலமா நாம் யாவரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.